இல்ல இப்ப ஏற்கனவே விளவங்கோடு எம்எல்ஏ காங்கிரஸ் வந்து விலகிய விஜயதாரணி வந்து இங்க இளைஞாங்க, அவங்களுக்கு இந்த பொறுப்பு கொடுக்கல. ஒருவேளை பாஜக தேவைக்கு பயன்படுத்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது எனக்கு தெரியல. அது வந்து அவங்களை நீங்க கேட்க வேண்டிய கேள்வி. என்னை பொறுத்த வரைக்கும் யார் வந்து ஒரு இயக்கத்தில் ஒரு நல்ல நிலைமையிலிருந்து வந்து சேர்ந்தார்களோ அவர்களுக்கு வந்து இப்ப நான் வந்து ஒரு மாநில தலைவராக இருந்திருந்தால், அது நான் போல்டாவே சொல்றேன், மாநில தலைவர் இருந்தால் வரத்துக்கு முன்னாடி அவங்க தன்மை என்ன, இவங்களோட வெயிட்டேஜ் என்ன, இதை வந்து நம்ம தேசியத்துக்கு கொண்டு போயிருக்கணும். தேசியத்துக்கு கொண்டு போயதுக்கு பிறகு அவங்களை சேர்க்கணும். வந்து சேர்ந்துருக்குன்னு சொல்லி சேர்க்க வச்சுட்டு அவங்களை வந்து காக்க வச்சிருக்கிறது தவறுன்னு நான் நினைக்கிறேன். அதாவது விஜயதாரணியும் வந்து ரொம்ப நாளா இருக்காங்க. அப்படி பொறுப்புகள் இருக்குந்தா அவங்க செயல்பட முடியும் நான் சொல்றேன். இப்ப யூ வாண்ட் யூஸ் சம்படி ஸ்ட்ரென்த், தே ஷுட் பி given some posting in the party. அது இல்லாட்டி வருத்தமா தானே இருப்பாங்க. நீங்க கட்சியில சேரும் பொழுது அண்ணாமலை தான் மாநில தலைவரா இருந்தாரு. அவர் உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்திருப்பாரு. ஆனா இன்னைக்கு பாஜகல அண்ணாமலைக்கு எந்த பொறுப்பும் இல்ல. அவரும் இதே போன்ற ஒரு ஆதங்கத்தை அவ்வப்போது வெளிப்படுத்திட்டு தான் இருக்காரு. பாஜக உரிய தலைவர்களுக்கு அங்கீகாரம் வழங்குறது இல்லையா? என்ன இது போன்ற செயல்பாடுகள் எப்படி வழங்குறது இல்லையா நான் சொல்லவில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன நிர்பந்தம், என்ன சூழ்நிலை எனக்கு தெரியல. எனக்கு இப்ப நான் பார்க்கும்போது இன்னும் ஒரு கூட்டணியில் எவ்வளவு இடத்துல நிற்க போகிறார்கள் என்பது தெளிவாக இல்லை. ஒருவேளை அதுக்கு முக்கியத்துவம் நிச்சயமா கொடுத்துதான் ஆகணும். அந்த முக்கியத்துவத்திற்கு பிறகு இதை எடுத்துக் கொள்ளலாம் என்று இருக்கலாம். அதனால வேண்டுகோளை நம்ம நாளைக்கு எழுதி கொடுத்துருவோம். வாய் வழியாக சொல்லிவிட்டோம். அவர்களும் உத்தரவாதத்தை தந்திருக்கிறார்கள். அங்க இருக்கிற எல்லாருமே சரி, அண்ணாமலை அவர்களும் சரி, நயனார் அவர்களும் சரி, அரவிந்த் மேனன் அவர்களும் சரி, சுதாகர் ரெட்டி அவர்களும் சரி, சக்கரவர்த்தி அவர்களும் சரி, கேசவநாயகம் அவர்களும் சரி, SR சேகர் அவர்களும் சரி, எல்லார்கிட்டையும் நம்ம பேசியிருக்கோம். யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல அந்த கருத்துக்கு. அதை வந்து செவி சாய்க்கவில்லை என்று சொல்லல. ஆனா எல்லாருடைய ஆதங்கத்தை புரிந்து கொள்ளுங்க. இப்படியே செயல்பட முடியாது. அதனால் பொறுப்புகள் வருவது அவசியம் இந்த தேர்தலுக்கு முன்பு. முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையோட முன்னெடுப்பால் தான் நீங்க கட்சிக்குள்ள போனீங்க. அதனாலயும் அது ஒரு காரணம் உங்களை புறக்கணிக்கிறதுக்கான காரணம். அப்படி இல்ல, அவர் சொல்லி நான் கட்சியில சேரல. அதாவது பல முறை சொல்லிட்டேன். நாங்க இந்த இயக்கத்தை வந்து மேற்கொண்டு வலுவா எடுத்துச் செல்வதற்கு நான் வந்து இந்த இயக்கத்தில் இணைந்ததற்கு மிக 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 உண்மையான ஒரு நிலைப்பாடு எதுக்குன்னா, பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் மீது உள்ள விருப்பத்தினால் தான் நான் வந்து இந்த கட்சியில் இணைந்தேன். ஏன்னா 3வது முறை முதலமைச்சராக இருக்கும்போது, குஜராத்தின் மாநிலத்தில் முதலமைச்சராக இருக்கும்போது, மீடியா வாய்ஸ் என்ற பத்திரிகை நடத்தி கொண்டிருக்கும் போது நேர்காணல் நான் அவர் வந்து இன்டர்வியூ எடுத்தேன். அன்னிலிருந்து ஐ ஸ்டார்டட் ஃபாலோயிங் ஹிம். அவருடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் குவாலிட்டிஸ், அவருடைய திறமை, நமது நாட்டை சிறந்த ஒரு இடத்திற்கு எடுத்துச் செல்வான நம்பிக்கை. நான் ஒரு தேசியவாதி பேசிக்கா, அதை பலமுறை சொல்லிட்டேன். வலது தோள்பட்டையில தேசிய கொடியை வந்து பதித்தவன் நான். அந்த தேசிய உணர்வு, தேசிய நீரோட்டத்தில் இன்னைக்கு போலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா 19 மாநில நிர்வாகிகளா நியமிச்சிருக்காங்க. இவங்களுக்குலாம் இப்ப 30-35 வயசு இருக்கு, அவங்களுக்கு 75 தொடுவது. அப்ப இவங்களுக்குலாம் ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு இல்லையா? அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோ இன்னைக்கும் சொல்றேன். அதனால இவங்க பண்ணல, அவங்க பண்ணல நான் சொல்ல. ஆனா பண்ண வேண்டிய கட்டாயம் இப்படி இருக்கிறது. பொறுப்பு இல்லாம இப்ப என்னன்னு போய் நான் செயல்படுறது எனக்கு தெரியல.